9 இரவுகள், 9 சக்திகள், புதிய இலக்கு, புதிய பயணம். இந்த இந்துக்களுடைய ஒரு கலர்ஃபுல்லான பண்டிகை, இந்த கோலாகலமான பண்டிகை காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நவராத்திரி தொடங்கிடுச்சு. இந்த நவராத்திரியினுடைய முக்கியத்துவம் என்ன? அந்த ஒவ்வொரு நாளும் நவராத்திரியினுடைய முக்கியத்துவம் என்ன? இதுக்காக இந்த நவராத்திரி கொண்டாடப்படுது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவங்கள் என்ன? இன்னைக்கும் நவராத்திரிங்கிறது எதற்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த நவராத்திரி சீரீஸ்ல நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில இந்த நவராத்திரியினுடைய முதல் நாள், அதனுடைய அர்த்தம் என்ன, எதற்காக இந்த முதல் நாள்ல கொண்டாடமா, முதல் நாள்ல என்ன செய்யணும், அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோ போறது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நீங்க வீடியோ போலாம். பார்வதி, பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி, இந்த 3 தெய்வங்களும் ஒரு உருவமாக, துர்கை அப்படிங்கிற ஒரு உருவமாகி அவங்க 9 நாட்கள் விரதம் இருந்து இந்த நவதுர்கையாக 9 சக்திகளை பெற்று இந்த மகிஷாசுரன் அப்படிங்கிற ஒரு கொடிய அரக்கனை வதம் செஞ்ச காலகட்டம் தான் இந்த நவராத்திரி விரதம், இந்த தசரா பண்டிகை அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். அதாவது நாங்க இருக்கிற நடுச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போகணும் அப்படின்னு நீங்க கேட்கிற மாதிரி, நாங்க என்ன இந்த காலத்துல அரக்கனை, எந்த அரக்கனை போய் நாங்க கொல்ல போறோம், எங்களுக்கு இதுல என்ன முக்கியத்துவம் இருக்குன்னு நீங்க கேட்கலாம். இன்னைக்கு வைசாசுரன் மாதிரி அரக்கர்கள் வெளியே இல்லை, ஆனா நமக்குள்ள இருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி ஒரு இலக்கு, ஒரு டார்கெட்டை நோக்கி நம்ம போறோம்னா அதுக்கு என்னென்ன தேவை, அந்த மாதிரியான அச்சீவ் பண்றதுக்கு நமக்கு என்ன தடங்கள் இருக்கும். வெளியே 1000 பிரச்சனைகள், 1000 தடங்கல்கள் இருந்தாலும் நமக்குள்ள இருக்கக்கூடிய தடங்கல்களை நாம கடந்து வரணும் இல்லையா? அதை உணர்த்தி அதை சரி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் தான், அதுக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த நவராத்திரி அப்படின்னு நாம சொல்றோம். இந்த நவராத்திரியில நம்ம இந்த 9 சக்திகள், ஒவ்வொரு சக்தியா அடைஞ்சு நாம நம்ம இலக்கை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கும் நம்ம நவராத்திரி கொண்டாடக்கூடிய தேவை. இந்த நவராத்திரியினுடைய முதல் நாள் நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் எது அப்படின்னு பார்த்தா ஷைலா புத்ரி அப்படிங்கிற தெய்வம். அந்த துர்கையினுடைய ஒரு அம்சமாக சொல்லக்கூடிய ஷைலா புத்ரி அப்படிங்கிற ஒரு தெய்வம் தான் இந்த முதல் நாளுக்கு உண்டான தெய்வமாக வணங்கப்படுது. இந்த முதல் நாள் இந்த தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தா அன்னை பார்வதியினுடைய மறு அவதாரம் தான் அப்படின்னு சொல்லப்படுறது. தக்ஷனுடைய மகளாக சதியாக பிறந்து அந்த சதி இந்த யாகத்திற்கு தன்னுடைய கணவன் சிவபெருமானை அழைக்காம அவமதிச்சுட்டாரு அப்படிங்கிற கோபத்துல யாக குண்டத்திலேயே குதிச்சு தன்னை மாய்த்து கொண்ட அந்த சதியினுடைய மறுபிறவியாகத்தான் இந்த ஷைலா புத்ரி பார்க்கப்படுறாங்க. இமயமலையினுடைய மகளாக அறியப்படுறதுதான் இந்த ஷைலா புத்ரி. அவர்களுக்கு தான் இந்த முதல் நாள் நவராத்திரி விரதம், அந்த பூஜை அப்படிங்கிறது அனுஷ்டிக்கப்படுது. இந்த தெய்வத்தினுடைய அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம மனசு, அதாவது சந்திரனுடைய அம்சமாக சொல்லப்படுது, சந்திரனுடைய தெய்வமாக சொல்லப்படுது. நம்மளுடைய இன்னர் ஸ்ட்ரென்த், நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மன வலிமை, ஒரு தூய்மை, உள்ள தூய்மை, ஒரு ஸ்திரத்தன்மை, இதெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த தெய்வம் தான். அதனாலதான் முதல்ல இந்த தெய்வத்தை வணங்குறோம் அப்படின்னு சொல்லப்படுதோ. நவராத்திரியுடைய முதல் நாள் அப்படிங்கிறது இந்த ஷைலா புத்ரி அப்படிங்கிற துர்கைக்கான முதல் நாள். நம்ம சொன்ன மாதிரி ஒரு டார்கெட்டை நோக்கி நாம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது என்ன? நமக்குள்ள நம்ம பெர்ஃபெக்ட் ஆகணும். நம்ம பெர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு நமக்கு என்ன தேவை? நம்ம நம்ம மனசை பெர்ஃபெக்ட் ஆகிட்டு அந்த டார்கெட்டுக்காக நம்ம ஃபைன் டியூன் பண்ணும்போது நமக்கு முதல்ல என்ன தேவை? மன அமைதி, மன தூய்மை, இது 2ம் இருந்தா தான் நம்மளால அடுத்த ஸ்டெப்புக்கு நகர முடியும். இதை கொடுக்கக்கூடியதுதான் இந்த ஷைலா புத்ரி அப்படிங்கிற தேவியுடைய அம்சம் அப்படிங்கிறது. இதை கொடுக்கக்கூடியதுதான். நமக்கு சொன்ன மாதிரி நம்ம மனசுக்கு இருக்கிற அந்த குழப்பங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவை, ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது இந்த ஷைலா புத்ரிங்கிறது. நம்ம இந்த தெய்வத்துல இந்த முதல் நாள் வேண்டக்கூடியது என்ன? நம்ம ஒரு புதிய காரியத்தை தொடங்குறோம். அதாவது இந்த அமாவாசை முடிஞ்ச நாள்ல பிரதிமைங்கிற திதியில இது தொடங்க போது நம்ம ஒரு புதிய முயற்சியை, புதிய பயணத்தை தொடங்குறோம். இந்த பயணத்துல எனக்கு எந்த விதமான சஞ்சலங்களும் இருக்கக்கூடாது, நமக்கு குழப்பங்கள் இருக்கக்கூடாது, இதை முடிக்க முடியுங்கிற மன வலிமை எனக்கு வேணும், ஒரு ஸ்டெபிலிட்டி எனக்கு வேணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு ஆரம்பிக்கக்கூடிய முதல் நாள் தான் இந்த நவராத்திரியினுடைய முதல் நாள். நம்ம தமிழ்நாட்டு வழக்கப்படி இந்த முதல் நாள் மகேஸ்வரி அப்படிங்கிற துர்கையினுடைய அம்சமாக நம்ம வணங்குறோம். இந்த முதல் 3 நாட்கள் அப்படிங்கிறது இந்த இச்சா சக்தியை குறிக்கக்கூடியது. நம்ம சொன்ன மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவிட்டிஸ், இன்னர் டீமான்ஸை ஓவர் கம் பண்றதுக்காக தான் இந்த முதல் 3 நாட்கள். அந்த வகையில நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இன்னர் ஸ்டெபிலிட்டி, அந்த ஒரு இன்னர் பீஸை கொடுக்கக்கூடிய ஒரு இதுக்காக நம்ம முதல் நாள்
இந்த மகேஸ்வரி அப்படிங்கிற அம்மனை வேண்டோம், அல்ல சைலா புத்திரி அப்படிங்கிற அம்மனை நாம வேண்டோம். இன்னைக்கு வந்து இந்த அம்மனுக்கான கலர் அப்படின்னு பார்த்தா வெள்ளை அல்லது செம்மஞ்சள், ஆரஞ்சு அந்த மாதிரியான நிறங்கள்ல வந்து அந்த அம்மனை அலங்கரிக்கலாம். நல்ல ஒரு நெய்யால செய்யப்பட்டது ஒரு பிரசாதமோ இல்ல ஒரு சுண்டலோ படைத்து அளவாக அந்த அம்மனை வழங்கலாம். முக்கியமாக இந்த நவராத்திரியின் தொடக்கமான இந்த முதல் நாள் அன்னைக்கு கலச ஸ்தாபனம் செய்யணும். அந்த கலசத்தை ரெடி பண்ணி மாவிலை எல்லாம் வச்சு தேங்காயை வச்சு அந்த கலசத்தை ரெடி பண்ணி இந்த நவராத்திரியை தொடங்க ஆரம்பிக்கிறோம். நம்ம அந்த சக்தியை வந்து ஆவாகனம் பண்றதுக்கான அந்த ஒரு கலச ஸ்தாபனம் அப்படிங்கிறது இந்த முதல் நாள்ல செய்யப்பட்டு அந்த நவராத்திரி அப்படிங்கிறது தொடங்கப்பட வேண்டும். இந்த நவராத்திரி அப்படிங்கிறதுல கொலு வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லான ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு விஷயம். ஆனா அந்த கொலு வைக்கிறதுக்கு பின்னாடியும் ஒரு அர்த்தமும் ஒரு காரணங்களும் ஒரு சாஸ்திரங்களும் இருக்கு. இந்த கொலு அப்படிங்கிறது படிகளாக வைக்கப்படும். இந்த படிகள் எப்பயும் ஒற்றைப்படையாத்தான் இருக்கும். 1, 3, 5, 7, 9 அப்படின்னு இந்த ஒற்றைப்படையாத்தான் இருக்கும். இந்த படிநிலைகள் அப்படிங்கிறது அந்த ஸ்டெப்ஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கையினுடைய படிநிலைகள் அப்படின்றா சொல்லப்படுது. இந்த படியில பொம்மைகளை அடுக்கிறதுக்கும் ஒரு முறை இருக்கு அப்படின்றா சொல்லப்பட்டிருக்கு. அந்த முதல் படி கொலு நிலை கீழே இருந்து மேல போகும்போது அந்த முதல் படியில வந்து ஓரறிவுள்ள உயிரினங்கள் உள்ள பொம்மைகள் அடுக்கப்படும் சொல்லப்படுது. இரண்டாவதுல 2 அறிவு உள்ளது, மூன்றாவதுல 3 அறிவு உள்ளது. இப்படி ஒவ்வொரு படிக்கும் அந்த மாதிரி அடுக்கவும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இல்லைனாலும் பொதுவாக முதல் படியில முதல் 1, 2 அந்த படிகள்ல வந்து மனிதர்கள் சம்பந்தப்பட்ட பொம்மைகள், மனிதர்களை குறிக்கக்கூடிய பொம்மைகளையும், அதுக்கு அடுத்ததுல நம்ம குருமார்கள் அவர்களை குறிக்கக்கூடிய பொம்மைகள், அதாவது 3, 4 அந்த படிநிலைகள்ல வந்து குருமார்களை குறிக்கக்கூடிய பொம்மைகளையும், அப்படியே மேல மேல போகும்போது கடைசியாக மேல உச்சத்தில் இருக்கக்கூடிய படிகள்ல தான் இந்த கடவுளுடைய பொம்மைகள் வைக்கப்படும். அதாவது மனிதன் அப்படிங்கிறவன் ஒவ்வொரு படிநிலையா கடந்து போய் அந்த இறைவன் அப்படிங்கிற ஒரு நிலையை அடையா அப்படிங்கறத குறிக்கக்கூடியதுதான் இந்த கொலு. அதனாலதான் இந்த கொலு வைக்கக்கூடிய படி வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு படிநிலையும் கடந்து அந்த இறைநிலையை நீங்களும் அடையலாம் அப்படின்னு உணர்த்தக்கூடியதுதான் இந்த கொலு அப்படின்னு சொல்லப்படுது. வீட்டுல கொலு வைக்கிறவங்க இந்த வழிமுறையில இந்த பொம்மைகளை அடுக்கி அந்த பொம்மைகளுக்கு பூஜை செஞ்சு அந்த நாள்தோறும் அந்த சக்திக்கு உண்டான பிரசாதத்தை போட்டு வழிபடுறது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான இந்த நவராத்திரியினுடைய ஒரு அங்கமாக பார்க்கப்படுது. சோ இந்த நவராத்திரி அப்படிங்கிறதுல வந்து நம்மளுடைய ஒரு புதிய டார்கெட், ஒரு புதிய பயணத்தை டார்கெட்டை நோக்கி ஒரு புதிய பயணத்தை தொடங்குறோம். அந்த பயணத்துல வந்து முதல் நாள்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன, நம்மளுடைய இன்னர் ஸ்ட்ரென்த்தை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும், நம்மளுடைய இன்னர் டீமன்ஸ் ஓவர் கம் பண்ணணும், அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நவராத்திரியுடைய முதல் நாள். அந்த முதல் நாள் என்ன செய்யணும், அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். தொடர்ந்து இந்த நவராத்திரியில அடுத்தடுத்த நாட்கள்ல என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.